எங்கட பானுசன் என்னுடைய ராஜ விசுவாசி விசுவாசிகள் இருக்கிறாங்க அதிலேயே ராஜ விசுவாசி என்று சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு படியன் எத்தனை வயதில் திருமணம் செய்கிறது அப்படின்றது முக்கியமில்லை. அவனுக்கு அமைகிற துணை நல்ல துணையாக அமைஞ்சா அந்த நேரம் ஒரு வெள்ளை புள்ளை ஒன்று மெல்லிய புள்ளை ஒன்று வருது. அப்போ அந்த வெள்ளை புள்ளை மெல்லிய புள்ளை எங்களோட மாமியோட பிள்ளைகளோட எங்களோட வீட்டுக்கு வரையினோம். அப்போ மாமியோட தான் விட்றா நில்றா கதையை சொல்ல விட்றா ஸ்டோரியை சொல்ல விட்றா இல்லைடா நீ சரியா. நிறைய கஷ்டங்களை கடந்து என்ன அம்மா சொன்னது கட்டினா மருமகள் எனக்கு மயூரி தான். ஓ அம்மா இன்றைய தினம் மயூரியோட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சிறப்பிக்க போகிறோம். இப்போ என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கணும். அவைகளோட இணைந்து வழக்கமாகவே அப்படித்தான். இப்போ வேறு உறவுகளை கூப்பிட்டு அதை பெரிய அளவில் செய்கிறது, பிரமாண்டமாக செய்கிறது ஒரு காலத்தில் விருப்பமான ஒரு செயல்பாடாக இருந்தது. பிறகு அதை அப்படி கட்டங்கட்டமாக இது செய்துட்டேன். சில உறவுகளை எல்லாரையும் அழைச்சி ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வின் ஊடாக சந்தோஷம் கிடைக்கும் தான் பெரும்பாலான உறவுகள் எதிர்பார்க்குறது. ஆனால் உண்மையிலேயே அதில் ஒவ்வொரு தட்ட குறநிற அவர் அப்படி இவரை வந்தது கவனிக்கல, அவையில் வந்தது பார்க்கல, அவைகளோட கதைக்கல, இது செய்யலைன்னு குறையில தான் கூடுதலாக இன்பமண்டு நினைச்சு துன்பத்தை தேடி போகிற மாதிரியான ஒரு உணர்வு வந்தோடனே கேட்க கொண்டு வராங்களா? ஓ கேக்கை கொண்டு வராங்களப்பா, கேக்கை கொண்டு வராங்க இருக்கட்டும். கேக் வருது ஒரு அழகான கேக் உண்டு. ஆனால் கேக் வெட்டுறதுல ஈடுபாடு இல்லாத ஒரு நபர் தான் நான். இருந்தாலும் அந்த கேக் இப்போ எங்களால் ஏற்பாடு செய்யப்படையில்லை. இது ஆட்ட குமுதினி அக்கா. ஓ மயூரிக்கு ஓ சிஸ்டர் ரெண்டு போட்டு வந்திருக்குது. குமுதினி என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கா வந்திருந்தா, லண்டன்ல இருந்து வந்திருந்தா. அளப்பெரிய பிரியம் வச்சிருக்கிற பெங்களோட கொண்டு வாங்க நேர வச்சு அம்மாவுக்கு கேக் வெட்டுவோமேண்ணே. ஓ லண்டனில் இருக்கிற குமுதினி என்று சொல்லக்கூடிய அக்கா இங்கே வருகை தந்திருந்தா. ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்திருக்கிற ஒரு உறவு. அடிக்க நேற்று முதல் விஷ் பண்ணினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மயூரிக்கு நான் விஷ் பண்ணுறதுக்கு முதலே ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் எடுத்து அவள் விஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு தெரியும் மனுஷன் பக்கத்தில் இருப்பான், அவன் தான் முதல் அவனுக்கு நான் விஷ் பண்ணணும்னு நினச்சி ஒரு 10 நிமிஷம் கூட முன்னுக்கு எடுத்து விஷ் பண்ணிட்டா. அப்போ முதல் விஷ் பண்ணினது குமுதினி என்று சொல்லக்கூடிய அக்கா. அவளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மயூரி? என்னது சிரிச்சே சமாளித்து கொண்டு போகக்கூடாது, கதைக்கோணுன்றதுக்காக தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்வையை ஏற்பாடு செய்திருந்தேன். மயூரியோட கதை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் என்னோட மட்டும் நல்ல வாய் கதைச்சி சண்டை பிடிக்க தெரியும், மற்றாக்களோட கதைக்க தெரியாது. இந்த கதைக்கிறது என்ன இந்த கேமராவுக்கு மட்டும்தான். மற்றபடி ஆள் இது இப்போ மயூரியை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மயூரியை நான் முதல் பார்த்தது எத்தனை வயதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 வயசு. அவளுக்கு அந்த நேரம் 14 வயது. எனக்கு அவளேருந்து ஒரு 4 வயது கூட. அப்போ அவளுக்கு 14 வயதுண்டா எனக்கு எத்தனை வயது இருக்கும்? 14 வயது. ஓ 18 வயசு. அப்போ எனக்கு 18 வயது. அந்த நேரம் ஒரு வெள்ளை புள்ளை ஒன்று மெல்லிய புள்ளை ஒன்று வருது. அப்போ அந்த வெள்ளை புள்ளை மெல்லிய புள்ளை எங்களோட மாமியோட பிள்ளைகளோட எங்களோட வீட்டுக்கு வரையினோம். அப்போ மாமியோட தான் நட்புறவு. வந்த நேரம் பார்த்துட்டு ஒரு வெள்ளை புள்ள வருது. என்னட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது சின்னல்ல இருந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 16, 17, 18 வயது இந்த வயது காலப்பகுதிகளில் கடந்து வரைக்கும் ஒரு 17, 18 வயதில் வரைக்குள்ள யார் பிள்ளைகளை பார்த்தாலுமே எனக்கு ஒரு பிடிச்ச பிள்ளைன்னா இந்த பிள்ளை லவ் பண்ணுமா அப்படின்ற என்ன லவ் பண்ணுமா அப்படின்ற எனக்கு உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னெல்லாம் லவ் பண்ணுமா இந்த பிள்ளைகிட்ட இருந்தாலும் சிறு முயற்சி எடுத்து பார்ப்போம், அது வெற்றி அளிக்கும். சிறு முயற்சி எடுத்தா விட்றா நில்றா கதையை சொல்ல விட்றா ஸ்டோரியை சொல்ல விட்றா இல்லைடா நீ சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி ஒரு முயற்சி உள்ள ஒரு ஆள் நான் இப்போ யாரை பார்த்தாலுமே சின்ன ஒரு காதல் தூதொண்டு விட்டு பார்ப்பேன், சக்ஸஸ் ஆகிரும். அப்போ சக்ஸஸ் ஆகணுன்ட்டு என்னையும் லவ் பண்ணுறாங்களேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்மளையும் லவ் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்குன்னு. அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா மயூரியோடையும் அது மாதிரி 14 வயசு. அப்போ அவளோட என்ன மாதிரி எங்கே இருக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க, இது செய்றீங்கன்னா நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறேன், இது செய்கிறேன், லீவில் ஹாஸ்டல் லீவில் வந்திருக்கிறேன். அப்போ அதுக்காக எங்களோட மாமியோட சின்ன வயதுலேருந்தே உறவு. அப்போ அந்த ஒரு நிலப்பாட்டில் அங்கே வந்திருந்தா. அப்போ எனக்கு ஒரு நல்ல வெள்ளை புள்ளை உண்டு. பார்த்தீங்கன்னா நான் கரகரண்டு இருப்பேன், அவள் நல்ல ஒரு வெள்ளை புள்ளை வடிவான பிள்ளையாகவும் இருந்தால் அமைதி. அந்த எல்லாருமே இப்போ சொல்கிறது முகத்தை பார்த்துட்டு அந்த அமைதி என்று நானும் கெவியாக நம்பின விஷயம் என்னென்னு கேட்டால் இப்படி ஒரு அமைதியான பிள்ளை சாந்தமான பிள்ளை கிடைக்குமா,
என்று சொல்லி அப்போ ஒரு வாழ்க்கை துணையாக மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும்ன்ற மாதிரி அதுக்கிடையில் 18 வயதில் பார்க்குறேன். அதுக்கு பிறகு காலத்தின் தேவை கருதி நாடு வாவாண்டுது வீடு போகணுது அப்படின்ற நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு அதுக்கு பிறகு அப்படியே முகாமுக்கு வரைக்குள்ளே ஒரு கடைசி டைமில் சந்திக்கிறேன். கடைசி டைமில் எங்கள் புதுக்குடியிருப்புக்குள்ளே வச்சு சந்திக்கிறேன். இவாவை சந்திக்கக்குள்ளே இவா ஆமீர கட்டுப்பாட்டுக்குள்ளே தாங்க போகிறோன்னு அப்படின்னு சொல்லினா அப்போ அந்த நேரம் சின்ன பிள்ளை. அப்போ நான் கேட்குறேன் என்னுடைய நின்ற நீங்கள் நில்லன் போகாத அப்படின்னு சொல்லி இல்லை நான் போகணும் படிக்கணும் அது செய்யணும்னா ஓகே பிரச்சனை இல்லை அம்மாவோடைய போங்க படிக்க சொல்லி அவங்களோட அம்மாவோடைய வந்து விட்டாச்சு. அம்மாவோட விட்டு அதுக்கு பிறகு மயூரி தொடர்ச்சியாக வந்து படித்து கொண்டிருக்கு. அதுக்கு கடைசியாக எங்கே படிச்சுனீங்க? சுண்டுக்குழி கேர்ள்ஸ். ஓ கடைசியாக வந்து சுண்டிக்குழி கேர்ள்ஸ் காலேஜில் வந்து படித்து கொண்டிருக்கிறா. அவள் வந்து படித்து கொண்டிருக்கிறா, ஏஎல் படித்து கொண்டிருக்கிறா. எனக்கு வந்து அந்த நேரம் 22 வயது. வந்து நிற்கிறான் ஒருத்தன் கனடா கப்பலில் வந்து செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னால் லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட். அங்கே வந்து போனோன்னே காசு அவனே தருவான், எல்லாமே அவனே செய்வான். நீ சும்மா வரும் இதாக வந்துட்டீன்னா சரி இப்படி ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்று வலிக்கிடுதுன்னு. அப்போ அந்த கப்பல் வலிக்கிடுதுன்னைக்கு எங்களோட அம்மாக்கள் வந்து பார்த்துட்டு நாட்டிலையும் அந்த நேரம் வந்து பிரச்சனை. நாட்டில் ஒவ்வொரு இந்த என்னென்னு சொல்கிறது தெரியும் எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான காலப்பகுதி அந்த நேரம். அப்போ இந்த நாட்டில் வாழ இல்லாதன்ற ஒரு நிலப்பாடு இருக்கேக்கு இவனுக்கு ஏதாவது அனுப்பணும் வீட்டுக்காரர் முடிவு எடுக்கணும். அப்போ அவன் விரும்பின பிள்ளையும் சேர்த்து அனுப்புவோம்னு சொல்லி எங்களோட வீட்டுக்காரரை வேறு வீட்டோட கதைச்சி 2 பேரையும் அனுப்புறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அனுப்பி அதுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கையில் சீரழிஞ்சது தான் எங்களோட வாழ்க்கை. அதுக்கு பிறகு ஒரு நிறைய கஷ்டங்களை வந்து கடந்து என்ன அம்மா சொன்னது கட்டினா மருமகளா எனக்கு வந்தா மயூரி தான். ஓ அம்மாவோட கதையை பார்த்தீங்க. வாங்க அம்மா வந்து அதுக்குள்ள இடையில அந்த ஸ்டோரியை வந்து சொல்லணும் அப்படின்னு. வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க வெக்கப்படாதீங்க வாங்க. மேடைன்னு வந்துட்டா மேடை கொஞ்சம் போயிடும். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நானும் வந்து சரி அதை அந்த நான் சொன்னேன் தானே இப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. யாரையும் பார்த்தா இவங்க என்ன லவ் பண்ணுவாங்களான்ற ஒரு இயக்கம் இருக்கும். நான் சும்மா அப்படி பார்ப்பேன்னு பார்த்தா அது உண்மையாகவே அவங்க சீரியஸாக வந்து லவ் பண்ண வலிக்கிட்டுருவாங்களா. அப்போ அதை வந்து பார்க்க நமக்கும் ஒர்க் அவுட் ஆகுது என்று சொல்லி ஒரு நிலப்பாட்டில் வந்து என் வாழ்க்கை போய்க்கொண்டு இருந்தது. அம்மா வந்து ஒரு இதாக இப்போ சின்ன வயதுலேயே இவாவை தெரியும், இவாட பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரியுமென்றபடியாக வீட்டுக்காரர் எல்லாருமே ஒரேபடியாக கல்யாணம் செய்தால் அது மயூரியை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்பாடு வந்து இருந்தது வீட்டில். எனக்கு விருப்பம் இல்லை. கட்டாயத்தின் பேரில் திருமணத்துக்குள்ளே வந்து எனக்கு நல்ல விருப்பம். எப்படி ஒரு மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது அதை தான் திரும்ப சொல்லுவேன் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அப்போ அவங்களா வந்து கேட்குறாங்க தம்பி அவளையும் வந்து எழுதி போட்டு அப்போ தான் 18 வயது ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு நீ கூட்டி கொண்டு போயிலுக்கு. அப்போ இங்கேருந்து சொல்கிறாங்க கனடாவுக்கு இப்படி லைஃபாக குடும்பமாக போனால் எல்லாம் அவனே தருவான், நாங்கள் சும்மா இருக்க வேண்டியது. அப்போ நானும் நம்பி இங்கேருந்து வலிக்கிட்டு போய் ஒரு 6 மாத காலப்பகுதியை வீணடிச்சு அதுக்கு பிறகு வந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்களை வந்து சந்திச்சு ஐயா என்ன ஐயா செய்கிறீங்க பல கஷ்டங்களை வந்து சந்தித்து அதுக்கு பிறகு கட்டமாக வாழ்க்கையில் முன்னோக்கி வந்தனாங்க. எங்களோட அம்மா வந்து சொல்லுவா மயூரியை பற்றி இந்த நன்னாளிலே இந்த பொழுதிலே மயூரியை பற்றி சொல்லுங்க. அவங்களோட வீட்டுக்கு வரைக்கும் அவக்கு வயசு 13. அப்போ எங்களை பிள்ளைகளோட எல்லாம் உண்டா படிக்க போகிற கொள்வது. அப்போ என்னச்சுன்னா எனக்கு மருமகளாக முத்த மருமகளாக வாரண்டா மயூரி தான் வரணுமெண்டு. அதே மாதிரி எத்தனையோ பல பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் சந்தித்து என் மகனுக்கு சொல்லுவன் நீ எனக்கு மருமகள் என்று சொல்லி கொண்டு வரான்னு சொன்னால் அது மயூரியத்தான் இருக்கணும், வேறு யாரையும் நீ பார்க்கக்கூடாது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அது அப்படியே பிறகு அதை கொஞ்சம் வயசுலேயே இவ ஒரு வெளிநாட்டு பிரயாணம் ஒன்று வலிக்கிட மயூரி யோசித்தால் என்ன விட்டுட்டு இவர் போனால் மாறிடுவார், அங்கே எறும்பட்டையில் பார்த்துடுவார் கொண்டுருவார்ன்ட்டு ஒரே இப்படியாக எனக்கு தூது அனுப்பினால் நான் எப்படியும் மாமி வந்து என்ன கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி. அப்போ நான் உடனே சரி வலிக்கிட்டு வந்துட்டேன். அவங்களோட அம்மாட்ட வந்து சொன்னேன் சரி அவன் இப்படி நிற்கிறாள் மயிரியும் வெளிநாடு போகிற பலன்னு இருக்கிறபடியாக நீங்கள் அவள் ரிஜிஸ்டர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்து தாயிட்ட கேட்டு கூட்டிக்கொண்டு போனான். ஆனால் இவள் படிப்பை அரைவாசியில் குழப்பிட்டான்றதும் ஒரு கவலை தான். ரெண்டாலும் கார்த்திகன் போனால் மாறிடுவானோன்றதும் அவளோட பிரச்சனை. அப்போ 2க்கு நடுவில் நான் நின்று சரி கூட்டி கொண்டு போய் எழுதி
சரி வயசுன்னு பார்க்கல, அவள் விருப்பமான மருமகள் என்றபடியாக வயசையும் பார்க்கல, நான் எதையுமே பார்க்காம அவள் செய்து கொடுத்தேன். இன்றைக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த மருமகளால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். அவவும் தൻ്റെ தாய் தப்பன் மாதிரியே எங்களையும் பார்த்து எங்களை குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறத நான் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமையாக கதைக்கிறேன். உண்மையிலேயே என்னுடைய மனைவியை பற்றி பெருமையாக வந்து சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னால் இப்போ நான் என் வீட்டுக்கு எதுவும் கொடுக்கணும் செய்யணும், இல்லை இப்படி சகோதரங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யணும் இதென்று சொல்லி ஒரு நாளுமே நான் அவளுக்கு வந்து சொன்னதில்லை. இல்லை இதை செய்யன்னு சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னதே இல்லை இதுவரை காலத்துக்கும். எல்லாருக்குமே பார்த்து என்ன தேவையோ அதுகளை வந்து அந்த கணத்தில் செய்திருவா. அந்த பெருமையெல்லாம் எனக்கு வந்து சாரும். ஆனால் நான் இதுவரை காலத்துக்கு உண்மையாகவே இதை நீங்கள் இன்னாக்களுக்கு கொடுக்கணும், இதை இன்னாக்களுக்கு செய்யணும்னு சொல்லி உண்மையிலேயே சொன்னதில்லை. அப்படி எல்லா வாழ்க்கை துணையும் வந்து உங்களோட கணவனோட நீங்கள் அப்படி இருக்கக்குள்ளே உண்மையிலேயே உங்களுக்கு உங்களோட கணவனுக்கு வந்து உங்களில் ஒரு அளப்பெரிய பாசம் வந்து வரும். அதை வந்து உணர முடியும். எந்த வாழ்க்கையில் நான் கண்டனுவோம். அதே மாதிரி குடும்பங்களில் வந்து பிரச்சனை நிறைய குடும்பங்கள் வந்து பிரச்சனையாக இருப்பினும் அவைகளுக்கு எல்லாருக்குமே வந்து நானும் வந்து வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை வந்து கடந்த நாள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்தேன். ஆனால் அதை புரிஞ்சு கொண்டேன் நம்ம வாழ்க்கைன்னா என்னென்னு சொல்லி. இப்போ கணவனும் மனைவியும் 50-50 வீதம் விட்டு கொடுக்கணும். கணவன் தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கணவன் நினைக்கக்கூடாது, மனைவி நான் தான் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடாது. 2 பேர்ட்ட 50-50 வீத விட்டு கொடுப்பு இருந்தால் தான் ஒரு குடும்பம் நிலையாக வந்து இருக்கும், நிலையானதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கணவன் எப்படி இருந்தாலும் சரி, மனைவி எப்படி இருந்தாலும் சரி, அதை போய் வெளியில் குறை கூறுறது. இப்போ இந்த மனுஷன்டா இந்த மனுஷன் இப்படி அப்படின்னு சொல்லி குறை கூறுற ஒரு பொம்பளை நல்ல பெண்ணாக வந்து இருக்க மாட்டா வாழ்க்கையில். அது யாராக இருந்தாலுமே நல்ல பெண்ணாக இருக்க மாட்டா. தான் வாழ்கிற துணை பிள்ளையண்டா அவருக்கு நேராக சொல்லி இப்படின்னு சொல்லி அவரை வந்து மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும். இல்லாட்டி அந்த இடத்துலேருந்து அவையிட்டேருந்து பிரிஞ்சு விலத்தி கொள்ளணும். அதை விட்டுட்டு அவைகளுடைய கூட இருந்து கூடாமல் கதைக்கிற அந்த பழக்கம் வந்து கூடாத விஷயம். அதை நிறைய பெண்கள்கிட்ட வந்து கண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய துணைகிட்ட வந்து இல்லாத ஒரு பழக்கம் வந்து அது நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்குது. இப்போ ஊருக்குள்ளேயே நிறைய படியல் திருமணமாகாமல் வயது முத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்தால் நல்ல ஒரு மருமகளாக வந்து எடுக்கணும். ஒரு சில அம்மாக்கள் வந்து வரைக்க சொல்லுவோம், மயூரி மாதிரி மருமகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காதுபடியை கேட்கக்குள்ளே மனதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். மனசு நல்லது என்று சொன்னால் எந்த கணவனுக்கு தான் சந்தோஷம் இல்லை. அது மாதிரி அவள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து சந்தோஷப்படுறேன்னா, நான் ஒரு இனியில் ஒரு குளப்படிகார பொடியன். என்னை வந்து ஆரம்ப பயணங்கள் அதை இந்த ரூட் அப்படி நான் அப்படியே விட்டால் நான் ஒரு பயங்கர கிறுக்கன். ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் நானாக வந்து நார்மலாக இதெல்லாம் விட்டு ஒரு வாழ்க்கையில் ஆசை வந்தேன்னு சொன்னால், வாழ்க்கை துணை வந்து எங்களை புரிஞ்சு கொண்டு இதாக இருக்கேக்கில் அது வந்து தன்னாலேயே வந்து வரும். ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் வந்து வரும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு படியன் எத்தனை வயதில் திருமணம் செய்கிறது அப்படின்றது முக்கியமில்லை. அவனுக்கு அமைகிற துணை வந்து நல்ல துணையாக அமைஞ்சால் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் செய்கிறக்குள்ளே தான் ஒரு ஆண் வந்து பவர்ஃபுல்லாக வந்து இயங்க வலிக்கிடுவான். தனியாக இருக்கக்குள்ளே இருக்கிற இதை விட வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறதுக்கு தயாராகிற ஒரு மனநிலையும் வாழ்க்கையை நோக்கி ஒரு பெரிய ஒரு ஆசையும் வந்து எப்போ வருமெண்டா தான் ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கு பிறகு தான். சில பேருடைய வாழ்க்கையில் வந்து சரியான துணை வந்து அமையலை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து 4 பிள்ளைகளில் வந்து ஒரு பிடிச்ச மருமகளாக இன்று வரைக்கும் இவா வந்து இருக்கிறா. எதிர்காலத்தில் வேறு மருமகள் வரலாம், இடையில் வரலாம். ஆனால் இன்று வரைக்கும் இருக்கிறா அப்படின்றத வந்து தெரிவித்து கொள்கிறேன். வரவே வராதுன்றது அம்மாவோட கணிப்பு. இப்போ உண்மையிலேயே வந்து இவாவும் வந்து ஒரு முரண்படுற ஆளாக வந்து இருந்துட்டா அவைய வாழ்க்கையில் வந்து பார்க்கக்குள்ளே யாருமே சப்போர்ட்டாக வந்து இல்லை. அவை வந்து இப்போ எங்களை வளர்க்கக்குள்ளே பெற்றோருண்டேக்குள்ளே பிள்ளைகளில் ஒரு கனவு வச்சு தான் வளர்ப்பி. நம்ம எங்களோட பிள்ளை எப்படி இருக்கணும், எங்களுக்கு காலம் ஃபுல்லாக துணியாக இருக்கணும் விஷயம். அந்த கனவுகள் நிறைவேறாமல் போயிருமோன்னா அந்த இதை நிவர்த்தி செய்கிற விதமாக வந்து மயூரியோட செயல்பாடு இருக்குன்னு 2 பேருக்கும் முரண்பாடு வந்தாலும் அடுத்த நிமிஷம் சமாளித்து கொள்ளுவினோம். இதுவரை காலத்துக்கும் அந்த இப்போ மாமி பேசினாங்கன்னா பேசியிருக்கிறா. இன்றைக்கு கதைக்காமல் இருந்தால் நாளைக்கு நார்மலாக கதைச்சி கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாமியிலேவா கோவப்படையிலான்னா கோவப்படுவா. ஆனால் சமாளித்து போகிற தன்மை விட்டு கொடுக்குற அந்த விட்டு கொடுப்பொண்டு இல்லாட்டி அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து தோற்றி வைக்கும். நான் தான் அவை அப்படி செய்திச்சினோம், நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொல்லி கதைச்சி கொண்டு ஒரு பிரச்சனையை பெருசாகி கொண்டு போகிறேன்டா போய்கொண்டே இருக்கலாம். அதையே சிம்பிளாக தூக்கி விட்டுட்டு அதை நார்மலாக்குறதும் யார்கிட்ட கையில் இருக்குண்டா மருமகளுடைய கையில் வந்து இருக்குது. அதே நேரம் நல்ல மாமியும் வந்து கிடைச்சாத்தான் அதை அவவும் சமாளித்து போகிறபடியால் அந்த வாழ்க்கை நல்ல சிறப்பாக போகும். அப்போ மாமியில பங்கு தான் மருமகளும். அப்போ பார்த்தீங்க கணவன் மனைவி 50 வீதம் விட்டு கொடுக்கணும்ன்ற மாதிரி மருமகளும் விட்டு கொடுத்து போனோம்.
கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் நீங்கள் எல்லாருமே வந்து மாமீதை குறிப்ப வேண்டி பொருத்தம் பார்த்து போட்டு கல்யாணத்தை வந்து செய்யுங்க. அது சிறப்பானதாக இருக்கும். உண்மையிலேயே சின்னல்ல வந்து கண்டு அந்த 14 வயதில் கண்டு எனக்கு விருப்பம் அப்படின்றத வந்து சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அந்த நேரம் ஒரு ரூல்ஸ் இருந்ததுங்கிற கட்டுப்பாட்டில் வந்து 28 வயதில் தான் திருமணம் செய்யலாம் அப்படின்றது. அப்போ அந்த ஒரு இதில் நான் காதல்ன்ற இப்போ கட்டினா இவ்வளோ தான் கல்யாணம் செய்யணும், ஆனால் அந்த வயது வரைக்குள்ளே செய்யணுமன்ற ஒரு கோணத்தில் வந்து இருந்தேன். அதுக்கு பிறகு காலம் சூழல்கள் எல்லாமே மாறி அது ஒரு 22 வயதில் அதுவும் வந்து நான் அந்த ஒரு பிளான் பண்ணி கல்யாணம் செய்யணுமன்ற அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு இதோட பயணித்து கொண்டு வந்தேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது அந்த விதிப்படி எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சுது. சந்தோஷம். கல்யாண விஷயம் வந்து தாய் தப்பன் சொல்லியோ அல்லது அவையிட விருப்பப்படியோ நடக்கிற இல்லை. கடவுளும் கிரகமும் அந்த நேரத்தில் சரிசமமாக ஒன்றிணைஞ்சு பார்க்க அதாவது அவைக்கு சின்ன வயசோ பெரிய வயசோ அந்தந்த நேரம் நடக்கும். ஆனால் அதுக்காக அவைக்கு இந்த வயசில் தான் கல்யாணம் கட்டணுமென்று நான் நினைக்கல. இந்த அனுபவத்தில் வயசு அவைக்கண்டு அந்த கிரகம் கல்யாண பலனண்ட ஒரு இது இருக்க அது வயசு இல்லாமல் தான் கட்ட வேண்டும் வருமென்றது இந்த அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அனுபவத்தில் கண்ட உண்மை. அதே மாதிரி முந்தி வந்து சொல்லுவாங்க சின்ன படியில் கல்யாணம் செய்கிறவங்க குலப்படிகாரம் அந்த பார்த்தா சில பேர்ட்ட பார்வை வந்து அப்படி தான் இருக்கும். 30-35 வயசு தாண்டி செய்கிறவங்க வந்து ஒரு பொறுப்பான ஆளாகவும் இந்த சின்ன வயதில் செய்கிறவங்க ஒரு பொறுப்பு இல்லாதவனாகவும் வந்து பார்க்கப்படுவினோம். ஆனால் அப்படி ஒரு விஷயமே இல்லை. பொறுப்பு இல்லை. ஒரு வர்ற வாழ்க்கை துணை பின்னுக்கு வந்தாலும் சரி முன்னுக்கு வந்தாலும் சரி எங்களோட சேர்ந்து செயல்படக்கூடிய மாதிரிக்கு எங்களோட புரிஞ்சு கொண்டு செயல்படக்கூடிய மாதிரிக்கு வந்தால் அது எத்தனை வயதில் அவங்க கல்யாணம் செய்தாலும் அது ஒரு பிரச்சனையே இல்லை. வாழ்க்கையில் வந்து நல்லா வருவாங்க. அப்படி ஒரு துணையை நீங்கள் சந்தித்தா யாருக்காகவும் மிஸ் பண்ணிடாதீங்கன்றதையும் சொல்கிறேன். அப்படி மிஸ் பண்ணி பிறகு பின்னுக்கு போய் கவலைப்படுறாக்கள் நிறைய பேர் நான் கண்டிருக்கிறேன். ஒரு சிலரை இப்போ உடனே பார்த்தோன்னு விளங்காத ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கடந்து போய்க்குள்ள ஒரு துணை எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாக போய் பொறுமை வந்து முக்கியம். அந்த பொறுமை இருந்து உங்களுக்கு ஒத்து போகிற ஒரு துணை வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டிங்கன்னா டக்கண்டு அள்ளி இருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. உங்களோட புரிஞ்சு கொண்டு செயல்படக்கூடிய மாதிரி இருந்தால் அப்படி மிஸ் பண்ண விட்டுட்டு பிறகு பின்னுக்கு போய் அவள் இப்போ வேறு ஒரு ஆளை திருமணம் செய்தால் எனக்கு நல்ல ஒரு மனைவிடா அப்படி இப்படின்னு மிஸ் பண்ணி கவலைப்படுற ஆண்கள் நிறைய பேரை வந்து பார்க்குறேன். சரி, இப்படி நம்ம கதைக்க நம்மளோட ஸ்டோரி வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு சுருக்கமாக சொல்ல போனால் நல்ல ஒரு மனைவி, இந்த வரைக்கும் என் மனம் கோணாமல் என்னை கண்கலங்காமல் பார்த்துக்கொள்கிற ஒரு மனைவி. அதால் வந்து இன்றைக்குமே மயூரி என்று சொன்னால் இந்த பார்த்திங்கன்னா கையில் அடிச்சிருக்கிற மயூரி என்று அது சின்ன பேரில் அடிச்சிருக்கு. இன்னைக்கு எதிர்காலத்தில் பெருசாக வந்து அடிக்கணும். காலம் கடந்து இது 5 வருஷத்துக்கு பிறகு தான் அடித்தேன். நான் வந்து செக் பண்ணுவேன். ஒரு ஆக்களை வந்து முழுமையாக விட்டு அவையில் தொங்கல் வரைக்கும் விட்டு செக் பண்ணுவேன். கடைசி வரைக்குமே எதுவுமே இல்லைன்னா அப்போ அந்த இதில் எல்லாத்துலேயுமே மயூரி பாஸ் ஆகிட்டாள் ஃபுல்லாகவே. இப்போ உழைப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு மனைவி எப்படி பாப்பா கணவனை உழைச்சி கொண்டு வா கட்டாயம், இல்லாட்டி அவன் ஒரு வேஸ்டான அந்த ஒரு நிலையில் கூட நான் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த நிலையில் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி என்ன இதுவரை காலத்துக்கும் வேலைக்கு போ இல்லை உழைச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லாத ஒரு மனைவி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிறைய பேரை வந்து அந்த பார்க்கக்குள்ளே அதுதான் ஒரு பிரதானமாக வந்து இருக்கும். அதை கடந்து அந்த அன்பு இதுகள் எல்லாம் தரைக்குள்ளே அதை விட பல மடங்கு செய்துட்டு செய்வோம். அதை ஒரு உற்சாகம் கொண்டு வரும். வாழ்க்கையில் தான் நான் சொன்ன மாதிரி ஆசைன்றது கொண்டு வரும். அந்த ஆசையை தூண்டுற விதமாக ஒரு பெண் வந்து இருப்பா ஒரு ஆணுக்கு ஆண்ட வாழ்க்கையில். அந்த இப்போ ஒரு குடும்பத்தில் நல்லா போய் கொண்டிருப்பாங்களா, அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவனை இவ்வளோ பெரிய தொழில் செய்து கொண்டு போனாலும் பெரிய ஒரு லொஸ்ட்டில் வந்து நிற்பான். என்னென்னா மன ரீதியாக உடஞ்சிருவாங்க. வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருக்காது, ஆசை இருக்காது, அவர வாழ்க்கையே திசை மாறி போயிடும். அப்போ ஒரு ஆண்ட வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பான் அப்படின்றது வந்து உண்மையான கதைன்றதை சொல்லிக்கொண்டு பாதவிக்கு நித்திர வந்த காரணத்தால் நான் என்னுடைய உரிய நிறைவு செய்து கொண்டு ஐயா சரி ஆரம்பிப்போமா? அம்மாக்கு வந்து கொண்ட கிஃப்ட் அப்பா வாங்க. ஆணுக்கு வந்து பெண் தான் சக்தி. அப்போ அந்த ஆணுக்கு இந்த பெண்ணோட சக்தி கிடைச்சா தான் அந்த ஆண் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிலைமையை காணலாம், ஒரு நிலைக்கு வரலாம். இது எங்களோட அம்மாவோட கருத்து. அம்மாவும் வந்து தன் வாழ்க்கையை நிறைய கடந்து வந்திருக்கிறா. அப்போ அதால் அது விளங்கும். ஐயா இப்போ சரி இப்போ அம்மாவுக்கு கேக் பண்ணுவோம்மா. ரைட் அப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் விஷயம் வந்து வருது. எங்களோட தங்கச்சி அக்களோட குமுதினி அக்கா வந்து இங்கே இலங்கையில் வந்திருக்கேக்கு எங்களோட எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோடையும் வந்து பழகிட்டு வந்து போனவா. அப்போ அதுக்கு பிறகு இப்போ எல்லாரையுமே தெரியும். எங்களோட தங்கச்சி ஊடாக தொடர்பு கொண்டு இப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இந்த பஞ்சாபியும் அவள் தான் கொண்டு கொடுத்தது, இதுதான் நீங்கள் போடுங்கண்டு. அப்போ அது போட்டு இந்த கேக்கும் வந்து அவள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறா. அவளுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதான் நான் சொன்னேன், அவள் தான் முதல் விஷ் பண்ணின ஒரு ஆள். எங்களில் ஒரு அளப்பெரிய உண்மையான அன்பு, அந்த அன்பு வந்து குறைவில்லாத ஒரு அன்பு வந்து வச்சிருக்கிறா.
என்னில் அன்பு வச்சிருக்கிற நிறைய உறவுகள் இருக்கினம். அதில் இந்த குமுதினி என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து மயூரியில் ஒரு அளப்பெரிய அன்பு. அதே மாதிரி எங்களுடைய மலர் என்று சொல்லக்கூடிய உறவினர், அதே மாதிரி முத்தையா வடிவேலு குடும்பத்தினர், சந்திரன் மொன்றியல் கனடாவில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய உறவுகள், அதே மாதிரி ரூபி ஞானவேல், சில எனக்கு பலமான உறவுகள் வந்து என் வாழ்க்கையில் வந்து என் குடும்ப உறுப்பினர்களை விட என்னில் ஒரு அன்பு வச்சிருக்கிற கௌரி, ரவி கௌரி என்று சொல்லக்கூடிய உறவுகள், இந்த பார்த்து எல்லா விஷயத்தையுமே தங்களோட குடும்ப சகோதரன் மாதிரி தண்ட உறவுகள் மாதிரி பார்த்து செய்கிற உறவுகள், அவ்வளவு பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான். ரைட் மயூரி, Happy birthday to you. Happy birthday dear Mayurika. Happy birthday to you. போதுங்க. எங்கடா ஆடுறா இது? என்னடா இது ஊத்துது இப்படி? இது பழுதா போனதரா? இது ஆடுறா அடிக்கிறது? ஓ, நூல் நூலா வர்றதுதான் கூடாது. இது அரியண்ட மேல இருக்கு. இது எவ்வளவு ஒரு அரியணமான வேலை சொல்லுவாங்க. நூல் நூல். சரி அங்க மயூரி கேக்க இப்ப ஐயா நில்லு. அம்மா வெட்டிட்டு அம்மா வெட்டட்டும். கேக்க வெட்டுங்க, கேக்க வெட்டுங்க. லைட் போகுது, லைட் போகுது. சரி அம்மா ஹரிஷும் அம்மா மட்டும் பாப்பா அதே கத்திரி மேல மேல மட்டும் தான் பட்டணும். சூப்பர் சூப்பர். ஆறுக்கையா அதீத்தேனே எப்படி அவன் விளையாட்டு பர்த்டேனா மழை 4 பேருக்கு தீக்கலாம் அலுவல் முடிஞ்சு. சரி சரி சரி, இந்த மனுஷங்க நானும் ஒரு கதை தீட்டு எங்க பாப்பா அன்பா ஒரு கேக்கா. நான் வந்து எந்த கிஃப்டும் கொடுக்குறேன் இல்லை, என்னையே நான் கிஃப்டா கொடுத்துருக்கிறதால அவளுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே கொடுக்கறது இல்லை. இதை விட பெருமதியான கிஃப்ட் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ணியை சந்தோஷப்படுத்துற விதமா மச்சாலாக்களால வந்து கொண்டு வரப்பட்டிருக்கா. ஓ, இதெல்லாம் என்ன இது ஆட்ட ஆட்ட இது ஆட்ட இது ஆட்ட கிஃப்ட் இது ஆட்ட கிஃப்ட் வெளியே வந்தா தான் தெரியுமா. எங்க இவன் டைமண்ட் கார்ட்ஸ் விளையாடுவாளோட. ஓ சூப்பரா இருக்குது. வெள்ளை சட்டை போட்டோ ஒரு டிக்டாக் கொண்டு செய்யறமா. இது பானுடைய படிவா பாருங்க. குமுதினி அக்கார. ஓ குமுதினி அக்கா 2 சல்வார் எடுத்து கொடுத்துருக்குறாவ. குமுதினி அக்கா தேங்க்யூ ஸோ மச். மயூரி நீ என்ன சொல்ல நினைக்கிற? நான் ஃபோனில் காய்ச்சி கொள்றேன். இதாட்ட கிஃப்ட். சரி சின்ன இது மகன் இடாவுல இருந்து நிக்கிறான் விரிச்சு பாக்க. ஓ இடாவுல இருந்து கொண்டு வர்றான். சரி ஐயா நாளை கொடுப்போம் இல்ல கண்ணாடி பாருங்கம்மா. கண்ணாடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். கண்ணாடி பண்ணி கொண்டு கொடுத்துருக்குறான். லைட்ல போட்டா தான் தெரியுமா. ரைட் அது ஒரு அப்புறம் தனியாக சேர்த்து விடுங்க இந்த வீடியோவை. எப்படி இருக்குன்றது ஒரு கப்பா அங்கே இருக்கா சார்ஜர் இருக்கா இல்லை என்ன அப்புறம் உள்ளுக்கு தானே போகணும். ரைட் இவங்க கேட்க நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க. அடுத்த கிஃப்ட் என்ன? தம்பி விஷ் பண்ண இல்லடா நீ என்ன ஜனாதன் கதைடா என்ன சொல்ல நினைக்கிறேன். இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். அன்று 100 வருஷம் நல்லா இருக்கணும். 100 வருஷம் நல்லா இருக்கணும்.
எப்படி ஆண்டி கொடுமையா? இல்ல நல்ல ஆண்டி. நல்ல ஆண்டியா? அவ பத்தி வேற என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஏதாவது அள்ளி விடு. அவ்வளவுதானா? சரியா. தம்பியும் வந்து விஷ் பண்ணிட்டான். அப்பா என்னப்பா சொல்ல நினைக்கிறீங்க? என்ன சொல்ல? நான் என்ன சொல்ல? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கள். நோய் நொடியின்றி வாழ அப்பாவும் வந்து வாழ்த்துறார். அப்பாவும் வந்து மயூரிய திருமணம் செய்யறதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஆள். அவருக்கு வந்து இந்த மருமகள்லாம் பிடிக்கும். என்ன என்னய்யா? ஓ இப்போ அடுத்து என்ன கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டீங்களா? இது நிசாட. ஓ இது நிஸ்கலான்னு சொல்லி தம்பி. ஓ இங்கே வேறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறானே. தேங்க்யூ ஸோ மச். ஓ வடிவான கிஃப்ட் ஒன்று தெரிவு செய்திருக்கிறான். இது யார் தந்தது? யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஓ மயூரிக்கு உடுப்பு வந்திருக்கா? வாவ். எல்லா செலக்ஷனும் நான் தான். எப்படி தான் அந்த பெருமையை இடையில அடிச்சு தட்டி கொண்டு போறாள்? மைந்தாட. மைந்தி அவ வந்து படிப்பு ரீதியா வரையலாது. என்னப்பா நீ விழுகிற கீழே? நான் ஏதோ பெரிய படி இறங்கி போற மாதிரி விட்டுட்டு இருக்கிறேன். என்ன நிசா என்ன சொல்ல நினைக்கிற? நிசா நிசா இல்லையோ? வடிவான இதுகளை வந்து வேண்டி கொடுத்துருக்குறாங்க. எல்லா உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். கவிதை படிக்க போறாங்களா? அவளே எழுதி அனுப்பி விட்டவள். தங்கச்சி என்ற கடைசி தங்கச்சி வந்து எழுதி அனுப்பி இருக்கிறாவ. அதை சேர்க்கலாம் இதுல. பிறகு இப்ப நான் வாசிச்சு காட்டுறேன். அண்ணாவிற்கு சமனான உறவு அண்ணி, அண்ணி என்று அழைத்ததில்லை, அண்ணி என்ற உறவிலும் உணர்வோட இல்லை இல்லை. அண்ணாவிற்கு சமனான உறவு அண்ணி, அண்ணி என்று அழைத்ததில்லை, அண்ணி என்ற உறவிலும் இடைவெளிகள் உண்டு, ஆனால் எங்களுக்கிடையில் இல்லை. ஏனென்றால் அன்னிக்கு மேலாக உடன் பிறந்த சகோதரி போல் என்று கூறுவதை விட தாய் போன்ற ஸ்தானத்தில் வழிநடத்தும் அன்பு, பணிவு, உரிமை, பயம், அக்கறை அனைத்தும் கலந்த ஒரு அழகான உறவு, அழகான இதயம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மயூரியக்கா. அதுல இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காள். திஸ் இஸ் நாட் காப்பி, இட்ஸ் மை ஃபீலிங்ஸ். தன்னுடைய ஃபீலிங்ஸ். நான் இதை காப்பி எடுக்கிற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாள். உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக எழுதியிருக்கிறாள். ஆனால் இவர் படிக்க உணர்வாக படிக்கல. அதுதான் எனக்கு பிரச்சனை. அக்ஷரா லவ் யூ அக்ஷரா. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷராக்கு. இங்கே பாருங்க. ஓ எடிட் அவார்டு எடிட்டா பாருங்க. வாட்ஸ்அப் பிணைப்புகளை வந்து பாருங்க. ரைட். எங்க இப்போ அடுத்தது ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்தீங்களே, எது? ரைட். நீங்க என்ன சொல்ல விஷ் பண்றீங்க? மயூரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல மச்சால் உண்டு. எங்களோட குடும்பத்தில் நல்ல மச்சால் உண்டு. ரைட். எங்க அடுத்தது நிசாக்காவும் மயூரியும் தான் சின்னல இருந்து ஃப்ரெண்ட்.
ஃபுல்லாக க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்லா விஷயங்களும் பேசிக்கொள்கிறாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மயிரி அக்கா. அண்ணி யார்கிட்டையும் கதை கேட்க மட்டும்தான் சொல்கிறேன் நாங்கள், மெற்றபடி அக்கான்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட்டாக மயிரி அக்கா வீட்டை கூட்டி கொண்டு வந்தாலே நான் தான். அதுக்கு முழு காரணமும் நான் தான். நம்ம கைண்டு ஸ்ரீநாத் தான் இருக்கு. என்னென்னு எப்படின்னு சொன்னால் நைஸாக வந்து அண்ணா பிள்ளையார் கூட்டி கொண்டு, அண்ணாவையும் அண்ணான்னு சொல்கிறதில்ல, காத்தியன்னு தான் சொல்கிறேன், சின்னலேருந்து சொல்லி பழகிட்டுது. அப்போ கூட்டி கொண்டு போய் மயிரிய கடை வீட்டை வச்சு என்னன்னு சொன்னால் அப்படி கேட்க சொன்னது. உங்களோட விருப்பம் அப்படித்தானே முந்தைய என்ன அவர் கூட்டி கொண்டு போகக்கூடிய வயசில் இருக்கிறது நான் தான். இவன் சின்னால் அவள் அக்கா, நடுவுக்க நான் தான். அப்போ போயிட்டு இவங்க கதைக்கிறாங்களேடா. அப்போ நேராக சாந்தி மாமிகிட்ட கேட்கலாது. நானும் சின்ன பிள்ளை, இப்படி ரிக்வெஸ்ட்டும் கொடுக்கலாது. நைஸாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போகிறது தான். மைடியா கடை ஃப்ரெண்ட் மாரி தான் ஃபஸ்ட்டுக்கு போனாங்க. போயிட்டு மைடியாக்காவை நைஸாக அங்கே பிடிக்கணும் வச்சு, அக்கா உங்களுக்கு எங்களை அண்ணாவை பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு சிரிப்பு மட்டும்தான். என்ன கதைக்க சொன்னாலும் இப்போ எப்படி சிரிப்பாவோ அதேமாதிரி தான், சிரிப்பு மட்டும்தான். கடைசி மட்டும் சொல்லவே இல்லை. நானும் விடுற பாடியில் இப்படி என்றாலும் இவ ஓமண்டு சொல்ல வச்சுதான். எங்களுக்கும் அதே மாதிரி பிடிக்கும் தானே. அப்போ என்ன ஓமண்டு சொல்ல வச்சுட்டு தான் அங்கேருந்து வேற ஒன்று பண்ணிட்டு கேட்டுக்கொண்டே இருக்க. அம்மா ஓமண்டு சொன்னா சரின்னு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொன்னா வலிக்கிற டைமில். அப்போ இவன் என்னக்கா நீங்கள் தான் சொல்லணும், அம்மா சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணுமெண்ட. அப்பயும் ஒரு விருப்பம் மாதிரி ஒரு சிரிப்போடு அனுப்பி விட்டா. எப்படியும் கன்ஃபார்மா லவ் பண்ணுவான்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு நான் போய் அவங்களோட அம்மாட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். ஒரு சிறிய லீவ் இடைவெளியில் வந்திருந்தேன்னா நான் அப்போ வந்திருக்கேக்க போய் அங்கே வேறு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போனால், நீங்கள் திருமணம் செய்து கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு தான் நீங்கள் செய்து தரணும், ஒரு படித்து முடிய எனக்கு தான் செய்து தரணும் அப்படின்ற ஒரு வசனத்தோடு முடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு எங்களோட அம்மாக்கள் தொடர்பு கொண்டு அதனோட கதைச்சி குறிப்புகளை போய் பார்த்துருக்குறாங்க. 85 வீரம் பொருத்தம். ஓ இந்த பாருங்க, இது பானசன். பானசனால வந்து ஓ இங்கே பாருங்க, 2 பேர்ட்ட படத்தையும் வந்து போட்டிருக்காங்க, மயிலையும் மானசனையும் படத்தை. ஓ சூப்பரா. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மரியக்கா. இன்று போல் என்றுமே சீரும் சிறப்புடன் வாழ மனமாற வாழ்த்துக்கிறேன். ஓ தர்மிலன் வந்து வாழ்த்தி இருக்கிறார். எங்களுடைய நிஸ்கலாட கணவர் தர்மிலன். தர்மி என்று சொன்னால் தெரியும், எங்களை நச்சுக்கள் எல்லாருக்குமே தர்மி என்று சொன்னால் தெரிஞ்சிருக்குமா? தர்மியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆரம்பத்தில் இருந்தே நண்பர்கள். அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ அந்த நேரம் நாங்கள் கேம்பில் இருக்கையில் நல்ல ஒரு இது. அதுக்கு பிறகு கடந்து வந்து கனகாலத்துக்கு பிறகு தான் திருமணம் பண்ணுற ஒரு இதுக்கு வந்தது. இப்படியா இதுல ஹைலைட் அவங்கள தான். நல்லா இருக்குடா, மேல் படம் சூப்பரா இருக்குடா. படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி கடைசியா வந்து அக்காவின் விழுதுகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் இதுல சரி, காசு பணத்தை அள்ளி கொடுக்குறது ஒரு மனுஷனுக்கு வேலை இல்லை. இப்படி புகழ்ந்து அவன் செய்த நல்ல காரியங்களை பாராட்டினாலே மனம் குளிர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். அதுக்காக அவங்க செய்த நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு இந்த இடத்துல வந்து கதைச்சிருந்தாங்க. அதை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி சொல்லிக்க இன்னும் மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த ஒரு நிகழ்வை தான் இதில் வந்து நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம். ஓ சரி, இது என் மூத்த மகன். இங்கே வாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாது, மூத்த பையன். ஒரு கட்டத்தில் அவனை தான் முதல் இப்போ ஆரிசை தூக்கி கொண்டு போகிற மாதிரி, பாதவியை தூக்கி கொண்டு போகிற மாதிரி ஒரு காலத்தில் எல்லாரையுமே அந்த வயதில் கொண்டு தெரிகிறேன் நான். ஏன்னாட்டா எங்களோட அப்பா சின்னல்ல எங்களை அப்படித்தான் கொண்டு தெரிகிறது. எல்லா படியலையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் முன்னுக்கு விட மாட்டார். அதை மாதிரி அவங்களுக்கும் அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்றதால நான் எல்லாரையுமே வந்து கூட்டி கொண்டு தெரிகிறது. அப்போ இப்போ வந்து கையை விட்டுட்டேன். அவனை வந்து கூட்டிக்கிட்டு தெரிஞ்சான் வளர்ந்தனா. இப்போ இவரோட முதல் பாதவியோட தெரிஞ்சேன் இவர். அப்போ அதெல்லாம் பிள்ளைகளை வந்து புரிஞ்சு கொள்ளணுமா, அப்பா என்ன செய்கிறார். அப்பா இப்போ ஆரிசா கொண்டு தெரிகிறான்னா ஆரிசா இப்படித்தான் என்னையும் கொண்டு தெரிஞ்சிருப்பார் அப்படின்றது வந்து தெரிஞ்சா சரி. என்ன ஐயா ஆரிசா ஓகேயா? அப்பாட கதை ஓகேயா? சூப்பர் கதையா?
ஓ அந்த படத்தை தான் அதுக்குள்ள வந்து குழுவி இருக்கு. மற்றது இப்ப எல்லாரும் விஷ் பண்ணியாச்சா? பாதமகள் விஷ் பண்ணின மாதிரி தெரியுது. பஞ்சாபி எங்க விளங்க இல்ல இவ்வளவுதான் உங்களோட அன்பு. அம்மாவை கட்டி பிடிச்சு கொஞ்சி அந்த அன்பை வெளிப்படுத்த இல்லையா நீங்க? எங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களோட அம்மா நல்லதா கெட்டதா? உனக்கு அடிக்கிறது தானே? அடிக்கிறவா குலப்படிச்சதா குலப்படிச்சதா? ஓ அப்போ குலப்படிச்சதா சொட்டா போட தான் மேடம். அம்மாக்கு சட்டை கூடி இருக்கு. ரைட் எடுங்க எடுங்க வீடியோ இப்போ படத்தை எடுங்க. நீங்க படத்தை எடுங்க. போட்டோ தான் பாபு. என்னடி இப்படி வரல்ற? பார்த்தீங்கன்னா ஒரு பிரேம் ஒன்று வந்திருக்கும். அந்த பிரேம் யார் தந்ததுன்னு சொன்னால் எங்களோட பானுசன், என்னுடைய ராஜ விசுவாசி. விசுவாசிகள் இருக்கிறாங்களோ அதுலேயே ராஜ விசுவாசி என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பானுசன் இப்போ அதிவிசேஷ கமாண்டோ பயிற்சிகளுக்காக வந்து போனதால் தலைமுடி வந்து வெட்டி இருக்குது. இப்போ அவர் வந்து 2 வருட காலம் என்னோட சேர்ந்து பயணிச்சிருக்கிறார். இந்த வேலை திட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து முழுமையான ஒத்துழைப்பு நானும் அவனு தான் போவோம். எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் வந்து செய்கிறது. இப்போ அவருக்கும் அடுத்த கட்ட பயிற்சி அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்லி இப்போ இப்படியே இருக்க முடியாது தானே, அடுத்த ஒரு கட்டம் ஒன்று இருக்குது தானே. இப்போ அதுக்காக பயிற்சியெல்லாம் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அது விசேட கமாண்டோ பயிற்சி ஒன்றுக்காக இறக்கி இருந்ததில் மொட்டை அடிச்சிருக்கு. பயிற்சி என்று இறக்கிட்டாலே மொட்டை தானே, அழகாக அங்கே இருக்க முடியாது. அப்போ அடுத்த கட்டம் அவர்கிட்ட அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். இவ்வளவு நேரம் கேமரா வீடியோக்கள் நீங்கள் பார்க்குற வீடியோக்கள் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற உறவு இவர் இல்லாட்டி தங்கச்சி இல்லாத நேரம் இவர் அப்படின்னு சொல்லி மாறி மாறி செய்வார். இப்போ 1 மாத கால பகுதியாக பயிற்சிக்கு போயிருந்ததால் இப்போ ஒரு கிழமையாக தான் நாள்கிட்ட செயல்பாடு வந்து வந்திருக்குது. அதுக்கு முதல் தங்கச்சி வந்து ஷூட் பண்ணி கொண்டு வந்தவா வீடியோவை. அப்போ அவரை காட்ட விரும்பலை, இல்லை வேணாம்னு சொன்னார். நான் அதை எப்படி காட்டான் விடையிலுமா எல்லாருக்கும் முகம் காட்டும் கண்ணாடி. ஓகே சரியா, நன்றியா, சரியா.